கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான தினசரி தியான வசனம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 19வது அதிகாரம் 4வது வசனம். மத்தேயு 19:4, Matthew 19:4. அவர்களுக்கு அவர் பிரதியுத்தரமாக, ஆதியிலே மனுஷரை உண்டாக்கினவர் அவர்களை ஆணும் பெண்ணுமாக உண்டாக்கினார் என்பதையும். இப்ப கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்ன பண்ணார்னா, முதல்ல எங்க கொண்டு போறாரு அவங்கள? வேத வசனம் நீங்க வாசிக்கலையா? என்ன ஆதியிலே? ஏன்னா இப்போ எப்பவுமே கர்த்தர் பதில் சொல்லும்போது அவங்க என்ன பரிசேயர்கள் என்ன செய்கிறாங்க, அவங்க எங்களுக்கு வேதவசனம் நல்லா தெரியும் அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்குறாங்க. ஆனால் இங்கே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்ன பண்ணுறாரு? நீங்கள் வாசிக்கலையா? ஏன்னா வேத வசனத்தில் தான் எல்லாமே உண்மை, எல்லா சத்தியமும் இருக்குது. மனுஷ பாரம்பரியத்தினால இல்லை, சமுதாயத்தினால இல்லை. ஏன்னா அப்போ அவர் சொல்லும்போது என்ன சொன்னார்? ஆதியிலே மனுஷரை உண்டாக்கினவர். என்ன? ஆதியாகமம் 1வது அதிகாரம் 27வது வசனமாக இருக்கட்டும், இல்லை ஆதியாகமம் 2வது அதிகாரம் 24வது வசனமாக இருக்கட்டும், ஆண்டவர் சொல்லும்போது என்ன சொல்றாரு? ஆணும் பெண்ணுமாக உண்டாக்கினார். ஏன்னா கர்த்தர் தான் உருவாக்கினார். அப்போ என்ன? மனுஷர்களை உருவாக்கினது கர்த்தர், திருமணத்தை உருவாக்கினவர் கர்த்தர். திருமணம் என்ன? ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் இடையில் நடைபெறுவது என்பதை, இந்த மேரேஜை டிஃபைன் பண்ணது, அதை வரையறுத்தது தேவனாகிய கர்த்தர். அப்போ என்ன? திருமணம் என்பது எவ்வளவு முக்கியம் பாருங்க. மனிதனுக்கு திருமணத்தை கொண்டு வந்தது கர்த்தர், மனிதனுக்கு திருமணத்தை உருவாக்கியது தேவன். அது மாத்திரமல்ல, அதை வரையறுத்து கொடுத்ததும் தேவன். அதனால அங்கே சொல்லும்போது என்ன சொல்றாரு? இது ஆதியிலே, ஆதியாகமம் 1வது அதிகாரம் 27வது வசனத்திலேருந்து, அதாவது ஒரு கட்டடம் கட்டினா முதல்ல ஒரு ப்ளூ பிரிண்ட் போடுவோம் இல்லையா? அந்த மாதிரி தேவனுடைய வார்த்தை என்ன போடுது? ஒரு ஆணும் பெண்ணும் சேர்ந்து திருமணம் செய்வது தான் திருமணம் என்று சொல்லக்கூடியதாக. அப்போ என்னன்னா, கர்த்தருடைய இந்த பாவம் இந்த பூமியை அழிக்கிறதற்கு முன்பாகவே, பாவத்தினால மனுஷன் பாவையான மனுஷனாக மாறுறதுக்கு முன்பாகவே கர்த்தருடைய திட்டம் பூரணமானது. அப்போ அதுதான் நமக்கு அளவுகோல். அப்போ என்னன்னா, நீங்கள் திருமணம் என்ன என்பதை புரிந்து கொள்ளணும்னா நீங்கள் இங்கே போனோம், ஆதியில் போனோம். அப்போ என்ன பண்ணுறாரு? திருமணம் என்பது ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் இடையில் நடக்கக்கூடிய ஒரு உடன்படிக்கை. ஏன்னா ரெண்டு தனித்தன்மை உள்ள ஒரு மக்களை உருவாக்கினார் கர்த்தர். ஆணுக்கு என்று ஒரு தனித்தன்மை, பெண்ணுக்கென்று ஒரு தனித்தன்மை. அந்த 2 பேரும் சேர்ந்து வருவது தான் திருமணம் என்று சொல்லக்கூடியதா. அப்போ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவரை மாட்டிவிட வேண்டும் என்று கேட்கும்போது கர்த்தர் எங்கே கொண்டு போகிறாரு? அவங்கள கொண்டு போய் வசனத்தில் கொண்டு போய் சேர்க்கிறார். ஆதியில் எப்படி இருந்துச்சு, அதை நீங்கள் வாசிக்கவில்லையா என்று கேட்கக்கூடிய ஒரு காரியம். சரி, இந்த நாளில் இந்த வசனத்தை நம்ம எப்படி எடுத்துக்கொள்வது? எனக்கு அருமையானவர்களே, உங்கள் வாழ்க்கையில் எந்த விதமான ஒரு கேள்வி வந்தாலும் சரி, அது உறவு சம்பந்தமானது இல்லை நெறி சம்பந்தமானது எதுவாக இருந்தாலும் நீங்கள் எங்கே போகணும்? வேத வசனத்திற்கு போகணுமே ஒழிய சமுதாயத்தில் போகக்கூடாது. நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க, நம்முடைய சமுதாயம், நம்முடைய கலாச்சாரம் மாறிக்கொண்டே இருக்கும். ஆமாம், நம்ம வாழுகிற கலாச்சாரம் மாறிக்கொண்டே போகும். ஆனால் தேவனுடைய வார்த்தையோ ஒரு காலம் மாறாது. ஆதியில் ஆண்டவர் படைத்தார். 6000 வருஷத்துக்கு முன்னாடி மனுஷனை படைச்சார். அப்போ படைக்கும் போது என்ன நோக்கத்திற்காய் படைத்தாரோ, அவர்களை என்னென்ன காரியத்துக்காக படைத்தாரோ, அவருடைய நோக்கம், அவருடைய திட்டத்தின்படி தான் எல்லாமே நடக்கணும். அப்போ என்னன்னா, நீங்கள் உங்களுக்கு உங்கள் வாழ்க்கையில் என்ன ஒரு காரியம் வந்தாலும் நீங்கள் எங்கே போகணும்னா, நம்ம எங்கே போகணும்? திருமணத்தை குறித்து பார்க்கணுன்னா நீங்கள் சத்தியம் எங்கே இருக்குது? தேவன்கிட்ட தான் இருக்குது. அப்போ தேவன்கிட்ட தான் போகணும், வேத வசனத்துக்கு தான் போகணும். ஆனால் நம்ம நிறைய நேரங்கள் என்ன பண்ணுறோன்னா, நம்ம சமுதாயம் இல்லை கலாச்சாரம் இல்லை சம்பிரதாயம் என்று சொல்லக்கூடிய நிறைய காரியங்களை நம்ம மண்டையில் வச்சுருக்கிறோம்.
அதனால தான் என்னென்னா, நம்ம நிறைய நேரங்களில் இங்கே இப்போ இந்த காலகட்டங்களில் திருமணம்னா அது என்னமோ ஒரு உணர்வு பூர்வமானது, அது நான் எனக்கும் உனக்கும் வசதியாக இருந்தால் செய்வோம், இல்லை அது பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் என்று சொல்லக்கூடிய இப்படிப்பட்ட காரியங்களில் போயிடுறாங்க. ஆனால் கர்த்தருடைய ஒரிஜினல் திட்டம் என்ன? அதில் ஒரு உண்மை உள்ளவங்களாக இருக்கணும், ஒரு உடன்படிக்கை அன்பு செலுத்தக்கூடியவங்களாக இருக்கணும், எதையும் விட்டு கொடுத்து அதை வாழக்கூடிய ஒரு ஜனமாக இருக்க வேண்டும். அப்போ என்னன்னா, திருமணமாக இருக்கட்டும் இல்லை வேற எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் அதை பற்றி நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் நீங்கள் போக வேண்டிய இடம் வேத வசனமே ஒழிய கலாச்சாரமோ இல்லை சமுதாயமோ இல்லை சம்பிரதாயமோ இல்லவே இல்லை. தேவனுடைய வார்த்தை மாத்திரமே. செய்வோமா? வல்ல பிதாவே, இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையான சகோதர சகோதரிகள், ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையை கேட்டு அந்த வார்த்தையின்படி மனித வாழ்க்கையில் உள்ள எல்லா காரியங்களையும் சரியான முறையில் நடத்த எங்கள் தேவன் கிருபை பாராட்டுங்க. சமுதாயத்தையோ இல்லை சம்பிரதாயங்களையோ கடைப்பிடிக்காமல் உம்முடைய வார்த்தையின்படி வாழ எங்களை அர்ப்பணிக்கிறோம். மீட்பெரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் இன்று மாலை மன்னால சந்திப்போம்.